பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ ஞானி. நம்முடைய வாழ்க்கையிலே கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய இயலாமையில் அவர் செயல்பட போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எதெல்லாம் இயலாமை இருக்குதோ அந்த நேரங்களில் அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வமாக அவர் இருக்கிறார். அன்று லாசரு வாழ்க்கையில் முடிஞ்சிருச்சுன்னு எல்லாம் நினச்சாங்க. அவன் மீண்டும் உயிரோடு வருவது இயலாத காரியம்தான். ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கரத்தை நீட்டி அவனை மீண்டும் எழுப்பி ஒரு இயலாத காரியத்தை அவனுடைய வாழ்க்கையில் துவங்க செய்தவர். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கை இயலாத காரியத்தை துவங்க அவர் போதுமானவராக இருக்கிறார். மலைகளை பெயர்த்தீரென்றார் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம் மரித்தோரை எழ செய்வீரென்றார் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம் கிரகிக்க முடியாத காரியங்களை செய்கிற எங்கள் தெய்வமே, எங்கள் சர்வ ஞானியே, உம்மையே ஆராதிப்போம். காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்போம். அன்றைக்கும் யாக்கோபு வெறும் கோலும் கையுமாக ஓடுகிறார். தன்னுடைய தகப்பன், தாய், சகோதரன் எல்லாருடைய ஆதரவின்றி ஓடுகிறான். ஆனால் அவர் திரும்ப தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு வரும் பொழுது கர்த்தர் அவனுக்கு 2 பரிவாரங்களை தருகிறார். யாக்கோபு ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஆசீர்வாதமா இருக்கிறது, ஜீவனோடு இருக்கிறது ஒரு இயலாமை என்று யோசித்து கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு கைகூடி வர செய்தார். அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் வெறும் கோலும் கையுமாய் ஒன்றுமில்லாத ஒரு நிலைமையில நீங்களும் உங்க குடும்பமும் இருக்கலாம். கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்ய போகிறார். விசுவாசித்து நாம் அறிக்கையிடலாம். கையுமாக சென்ற மனிதனை 2 பரிவாரங்கள் உடையவனாய் மாற்றுவது உம்மால் அன்றி யாரால் ஆகும் தகப்பனே, எங்கள் சர்வ ஞானி நீரே. பட்சிகளை போஷிப்பீரென்றார் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார் இனி குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க கூடாத காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்பவரே, என் தேவன், எங்களுக்காக நீ ஏதாகிலும் ஒன்று இன்றைக்கு செய்து விடுவீர் தகப்பன். எங்களால் சாத்தியமற்றது, எங்களால் இயலாதது, எங்கள் கையை விட்டு போனது, எங்கள் கை மீறி போனது எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தர நீர் போதுமானவராயிருக்கிறார்.
எங்களுக்காக நீர் ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய போதுமானவராய் இருக்கிறீர். எங்களுக்கு நீர் ஏதாகிலும் ஒன்று கத்தனை செய்வீர் தகப்பனே. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நீர் எங்களை என்றாகிலும் மறந்ததுண்டா? எங்களுக்கு நீர் மறந்ததுண்டா? ஏதாகிலும் ஒரு காரியத்தை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர். மலைகள் பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் எங்கள் மீது வைத்த கிருபை மாறாமல் இருக்கிறது தகப்பனே. ஓராக்கா மோரி அந்தேரெல்லாம் சீக்கத்தூரி அந்தரலமா ஆராதிக்கும் தெய்வம் அவர். சர்வ ஞானி. உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியத்தை துவங்கியிருப்பார் என்றால் நிச்சயம் அதை அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஒருவேளை அந்த காரியம் நடப்பதற்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், காரியம் கைக்கூடி வராமல் இருக்கலாம். அந்த சர்வ ஞானி எல்லாவற்றையும் கைக்கூடி வர பண்ணி உங்கள் இயலாமையில் தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.